ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சுகன்யாளர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா இந்த டாபிக் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, இது ஏன் போட மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா நீங்க கேட்ட இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்ன டாபிக் அப்படின்றத கம்ப்ளைண்ட் பார்த்தாலே கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலான்னு சொல்லியாச்சு. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷேர் யூ ஒன் திங். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளோட லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஸே, நம்மளோட பேஜ் லைக் 100K ரீச் பண்ணிட்டோம். இது வந்து லைக் ஒரு சின்ன விஷயமா இந்த ஓவர் நைட்ல எல்லாருக்கும் ஒரு லக் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இது கிடைக்கல. பியூரா ஒரு 1.5 years to 2 years என்னோட உழைப்பு, லைக் என்னென்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு, அந்த கண்டென்ட் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் ஈஸியா எல்லாருக்குமே இவங்க என்ன போட்டதே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களை எல்லாம் சொல்ல வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நாளும் லைக் ஒரு பேபி ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல என்னோட லைக் எங்களோட அப்பப்ப காட்டுற லைக் டே இன் மை லைஃபா இருக்கட்டும், எதுவுமே ரிப்பீட்டடா காமிச்சு உங்களை போர் அடிக்க வைக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப யோசிச்சு ஒரு வீடியோவுமே நான் போட்டுட்டே இருப்பேன். ஏதோ ஒரு விதத்துல உங்க எல்லாரையுமே நான் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு அவ்வளவு தூரம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் 1-2 பேருக்கு வந்து என்னால ரிப்ளை பண்ண முடியாம போயிருக்கும். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணல. லைக் எல்லாமே நான் ஒரே ஆள் பார்த்துட்டு இருக்கனால நான் சம்ஹவ் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன் ரிப்ளை பண்றதுக்கு. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஸ் எல்லாருக்குமே இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 100K அப்படின்றது வந்து சின்ன விஷயமே கிடையாது. இட்ஸ் அ ஹியூஜ் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதான் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போதான் யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பொறுப்பு வந்ததுனால இன்னும் நிறைய குட் குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு எப்பவுமே நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஸே எப்பவுமே உங்களை போர் அடிக்காதுன்றத ரொம்ப ஹாப்பியா அண்ட் ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்குமே ஒரு வர்ச்சுவல் ஹேட். ஸோ பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் இல்லை. அண்ட் நான் எவ்வளவு தூரம் எந்த இடத்துல தோண்டு போனாலும் இல்லக்கா உங்களால முடியும், ப்ளீஸ் கம் பேக் வாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு மெசேஜஸ்மே அதான் சொல்றேன் இல்லையா, அவ்வளவு தூரம் இருக்கும். லைக் இது என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பேசுறான்னா நான் பேசிட்டே போவேன், அந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு. ஸோ ரியலி ஹாப்பி. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். இப்போ லேட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் எப்படி பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணேன் அண்ட் நான் எவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்றது தான் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கான டவுட். ஸோ நான் எப்படி ஸ்டாப் பண்ணேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான் நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்ற ஒன்று வந்து லைக் எக்ஸ்க்ளூசிவா வந்து லைக் மாம்க்கும் பேபிக்கும் இல்லை ஒரு கனெக்ட். சில மாமிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 6 monthsலயே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு சிலர், ஓகேவா, நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 9 months வரைக்கும் கொடுப்பாங்க. சில பேர் லைக் நிறைய பேர் வந்து 1 year கொடுப்பாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து 2 years வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து 2.5 years வரைக்கும் கொடுப்பாங்க. இது எல்லாமே பேபிக்கும் அம்மாக்கும் உள்ள கனெக்ட். ஸோ அது எல்லாமே அவங்களோட பர்சனல். பட் ஒரு மினிமம் ஒரு 6 months to 9 months அப்படின்றது வந்து எல்லாருமே காமனா கொடுக்கக்கூடியது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அது பிரஸ்ட் ஃபீடிங் இனஃபா இல்லை அப்படின்னா ஃபார்முலாக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ பட் லைக் எப்படி சொல்றதுன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. லைக் ஸ்டார்டிங் பீரியட்ல ஒரு பீரியட் ஃபுல்லாவே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே நமக்கு வந்து என்னஃபா மில்க் இருக்குமா, நம்ம கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோமா, கரெக்டா தான் பாப்பாக்கு போயிட்டு இருக்கா அப்படின்ற டவுட் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒரு 3 to 4 months வரைக்கும் வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோமா, நம்ம கொடுக்குற பால் வந்து பாப்பாக்கு கரெக்டா இருக்கா, லைக் பசிக்குதா, சும்மா அழுதா கூட பாப்பா இதுக்குதான் அழுறாங்களான்ற மாதிரிக்கு நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும். அதுவே வந்து ஒரு வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணலாமே, எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகும். 1.5 வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ஐயோ எப்படி ஸ்டாப் பண்றதுனே தெரியல அப்படின்னு. 2 வயசுக்கு மேல போனா நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நிறுத்துறோம், ஆனா பாப்பா நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியே வந்து இப்படி அலை மாதிரி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுல நான் என்ன பண்ணேன், நான் எப்படி இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து சரி எனக்கு வந்து ஒரு
1 இயர் வரைக்கும் கொடுத்தேன். ஸோ 1 இயருக்கு மேல நான் கட் பண்ணணும்னு நினைக்கல, பட் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வீடியோக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்னால ஏற்றி இறக்கி சொல்ல முடியாது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எங்க அம்மாவோட ஹெல்த் இஷ்யூ. அந்த டைம்ல வந்து அம்மா வந்து லைக் உடம்பு சரியில்லாம, நிறைய பேருக்கு தெரியும், ஸோ உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அண்ட் ரொம்ப பெட்ரிடனா இருந்தனால என்னால வந்து லைக் ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்க முடியல, ப்ராப்பரா பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அந்த டைம்ல. ஸோ எல்லாமே அம்மா கிட்ட அப்படிங்கும் போது ஒரு 1 இயர் வரைக்கும் தான் என்னால வந்து பாப்பா கொடுக்க முடிச்சு. பட் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அண்ட் குழந்தை பிறந்த போதும் நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேன்னா 2 வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றேன். பட் 1 வருஷத்துலயே வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நான் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே எங்களுக்குள்ள வந்து ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன பீரியட்ல ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. 1 இயரா 1.5 இயர்ஸா இல்ல 2 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சில பேர் 2.5 வயசுலயும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எந்த டைம்ல நீங்க பண்ண போறீங்க அப்படின்றது இருக்கும். லைக் மார்னிங்கா, மிட் மார்னிங்கா, இல்ல நைட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நைட் டைம் கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, டே டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஏர்லி மார்னிங் பீரியட்லாம் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் தான் பாப்பா கேட்பாங்க டிமாண்டா. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டேவை வந்து பாப்பாக்கு மறக்கடிச்சிட்டீங்க அப்படின்னா நைட் மறக்கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப டேல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நானும் செடியனும் வந்து ஒன்னா தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 7 மணினாலும் 2 பேரும் ஒன்னா தான் எந்திரிப்போம், 8 மணினாலும் அப்படிதான். நிறைய பேர் அப்படிதான் இருப்பீங்க உங்க பேபியோட. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 பேரும் எந்திரிக்கும் போது நான் பாப்பாவை டக்குன்னு தூக்கிட்டு ஹாலுக்கு வந்துருவேன். லைக் அந்த இடத்துல இருந்து அந்த பெட்ல இருந்து மூவ் ஆகி நான் ஹாலுக்கு வந்துருவேன். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டக்குன்னு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்த மாதிரி ஆயிடும். சோ நான் எந்திரிச்ச உடனே கவ்மில்க்கு வந்து கொடுத்துருவேன் பாப்பாக்கு. சோ இதனாலே பாப்பா ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்க கஷ்டப்படுவாங்க, பட் அது ஈஸியா 3rd டேல எல்லாம் அடாப்ட் ஆயிடும். சோ அப்படிதான் சிரியன் வந்து கவ்மில்க்கு வந்து அடாப்ட் ஆனது. சோ அதே மாதிரி நான் சிரியனுக்கு கவ்மில்க் கொடுக்கும்போது ஆவிங்ல ப்ளூ கலர் தான் கொடுத்துட்டு இருந்தேன், இப்ப வரைக்கும் அதான் கொடுக்குறேன். லைட்டா வந்து வாட்டர் ஆட் பண்ணிப்பேன், வாட்டர் அப் டு யுவர் விஷ் தான். சோ ஆட் பண்ணிக்கிறதா ஆட் பண்ணிக்கலாம், இல்லனாலும் இல்ல. சோ லைட்டா ஆட் பண்ணிட்டு 90 ml to 120 ml இந்த ரேஷியோல பாப்பாக்கு வந்து கொடுப்பேன். நான் 1 இயர்ல ஸ்டாப் பண்ணனால ஃபீடிங் பாட்டில் நான் அப்ப செரியனுக்கு வந்து அடாப்ட் பண்ணேன். சோ நீங்க டிபெண்ட்ஸ் 1.5 வயசு பாப்பாவா, 2 வயசு பாப்பாவா, 2.5 வயசு பாப்பாவா டிபெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபீடிங் பாட்டிலா இல்ல சிப்பர் கப்பா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. டம்ளர் டைப்ல நிறைய சிப்பர் கப் வந்துச்சு, நீங்க பிக் வேணா அட்டாச் பண்ண செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு. இப்ப செரியன் வந்து ஆக்சுவலி சிப்பர் கப்ல தான் இருக்காங்க. சோ ஃபீடிங் பாட்டில நாங்க வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 வயசு கிட்ட ஆயிடுச்சு குழந்தைக்கு. சோ ஆல்மோஸ்ட் 2 வயசு ஆனதுனால இப்ப செரியனுக்கு ஃபீடிங் பாட்டில் கட் பண்ணிட்டு சிப்பருக்கு தான் மாறி இருக்கிறது. சோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த பேபி ஏஜ் பொறுத்து நீங்க அதை மாத்திட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அண்ட் இப்போ வந்து லைக் ஏர்லி மார்னிங்கே நான் வந்து பாப்பாக்கு வந்து ஃபீடிங்கை கட் பண்ணிட்டு கவ்மில் கொடுத்துருவேன், 90 ml to 120 ml நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். முன்னாடி எல்லாம் நம்ம எது சாப்பிட்டாலும் லைக் பாப்பாவே என்ன பண்ணுவாங்கன்னா சரியா சாப்பிட மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அந்த மிட் மார்னிங் வந்து அவங்களுக்கே தெரியும் நமக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பாப்பாக்கு கண்டிப்பா ஏதாவது 1-2 ஃபுட் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏதாவது, அதை வந்து நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணும்போது அதை வந்து நீங்க அவங்களோட பிரேக்ஃபாஸ்டா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஃபுட்டா இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் டம்மி ஃபுல் ஆகுற மாதிரி சாப்பிட்டுப்பாங்க வயிறு ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா விளையாடுறதுக்கும் அவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகுறதுக்கும் கரெக்டா இருக்கும், அழமாட்டாங்க பசிக்கு. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 11:30 இந்த மாதிரி ஒரு மிட் மார்னிங்ல நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 11:15 என்ன பண்ணணும்னா பாப்பாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆப்பிளோ, பனானாவோ, பேரிக்காவோ, வாட்டர் மிலானா பாப்பா எது சாப்பிடுவாங்களோ அகெயின் பாப்பாவோட டிமாண்ட் பொறுத்து. சில பாப்பா வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, சில பேபிஸ் வந்து தர்பூசணி சாப்பிடுவாங்க, சில பேர் ஆப்பிள். இந்த மாதிரி பாப்பா என்ன சாப்பிடுவாங்களோ அதை வந்து நீங்க கொடுத்துடணும். 11:30 மணிக்கு நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துடணும், ஓகேங்களா? அதை மீறியும் பாப்பா அந்த பால் நினைவுலயே இருக்காங்க மார்னிங் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களை அந்த மடியில படுக்க வைக்கிறது, இல்லைன்னா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்களை உட்கார வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டியோ இல்ல டிஷர்ட்டோ போட்டிருக்கும் போது அவங்க பிடிச்சிருக்கு. இது எல்லாமே காமன், எல்லா பேபிஸும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் வந்துட்டே இருக்கும், நம்ம தான் அதை டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் தப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேர் அழுத உடனே டக்குன்னு நம்ம உட்கார்ந்து நம்ம மடியில உட்கார வச்சுக்கிறது, இல்லைன்னா நம்ம மடியில படுக்க வச்சுக்கிறது, இந்த மாதிரியே பண்ணி அழாதடா இந்த மாதிரி அப்படி பண்ணவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
தூக்கிடணும். தூக்கி நீங்க நடக்கணும், இல்லைன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைன்னா வந்து நீங்க தூக்காம வேற யார்கிட்டயாவது கொடுக்கணும். ஏன்னா ஈஸியா பாப்பா வந்து டைவர்ட் ஆயிடுவாங்க. வேற ஏதாவது நீங்க ஒரு திங்ஸ் காமிச்சா கூட இதை மறந்துடுவாங்க. சோ மறந்துட்டு அவங்க அந்த மிட் மார்னிங் ஸ்நாக் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. சோ இது ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது டேயோ நைட்டோ நீங்க ஃபர்ஸ்ட் வெல் ப்ரிப்பேர்டா உங்க மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை அழுதவன டக்குன்னு போய் ஐயோ நான் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துக்கிறேன் அப்படிலாம் இருக்கவே கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் ரொம்ப கிரிட்டிக்கலா தான், ரொம்ப குரூஷியலா தான் போகும். நீங்க மைண்ட்ல கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 3rd டே கொஞ்சம் நல்லா இருக்கும், 4th 5th டே நீங்க நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. சோ இந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த 2 நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் அதான் சொல்றேன்ல பாப்பா லைக் நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் ஃபில் ஆகிக்கிற மாதிரி இல்ல சுத்தமா மாட்டேன்றாங்க அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதான் சொல்றேன் இந்த உட்கார்ந்து அவங்கள காம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வெளியில கூட்டிட்டு போங்க. லைக் டாக்ஸ் இருந்துச்சுன்னா டாக்ஸ் காட்ட வைங்க. அந்த டைம்ல கொஞ்சம் மொபைல் லைக் டிவி காட்ட வைங்க. மொபைல் இல்லைன்னா டிவி காட்ட வைங்க. இல்லைன்னா என்ன பொறுத்தவரைக்கு பெஸ்ட் என்னன்னா நீங்க தூக்காம உங்க வீட்டுல யாராவது இருக்காங்க, இல்ல அம்மாவோ அத்தையோ இல்ல உங்க ஹஸ்பண்டோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட கொடுத்து டைவர்ட் பண்ண வைங்க. இப்படி பண்ணீங்கனாலே இந்த டே டைம் மறக்கடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டே டைம் மறக்கடிக்கிறது ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா நைட் டைம் இன்னும் ஈஸியா ஆயிடும். பட் இந்த நைட் டைம் அப்படின்றது வந்து 1000 டைம்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும். சோ அதுவும் வந்து ஒரு 2 வயசு 1.5 வயசுலாம் தாண்டிட்டாங்கன்னா உண்மையாவே இது கஷ்டமா தான் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த நினைப்பாவே இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்க பாப்பாவும் பெட்ல படுப்பீங்க அப்படின்னா அங்க இருந்து முதல்ல ஷிஃப்ட் ஆகிடணும். ஷிஃப்ட் ஆகி நீங்க 1 BHKல இருக்கீங்கன்னா நீங்க ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகணும். 2 BHKனா நீங்க இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகணும். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட இடத்த மாத்திடணும். இடத்த மாத்தி அவங்களுக்கு ஒரு நியூ பிளேஸ்ல இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க அதை மைண்ட் செட் பண்ணிடணும். அந்த ரூமை வந்து நீங்க ஒரு நைட் ஆகுது அப்படின்னா அந்த ரூமை இருட்டடை போட்டு க்ளோஸ் பண்ணிடும். அந்த ரூமால நமக்கு அந்த ரூம் போக முடியாது. அந்த ரூம்ல வந்து லைக் அவங்களுக்கு எது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செடியனுக்கு வந்து லைக் டாக் நாய்னா பயம் கிடையாது. பிகாஸ் எங்க வீட்டுல கேஷ்யூ இருக்கு அப்படின்றதுனால. பட் நிறைய பாப்பாக்கு தோதோ அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அங்க இருக்கு நம்ம இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு அந்த ரூமை வந்து நீங்க லாக் பண்ணிடும். இருட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க தூங்குற வரைக்கும் நீங்களும் அந்த ரூமுக்கு போக கூடாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இல்ல நம்மளாம் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். நைட் டைம்ல மட்டும்தான் அது பாப்பா அடாப்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இது வந்து நீங்க நம்ம பண்ற ஒரு தப்பா இருக்கும். நீங்க அந்த ரூம் லைக் மாத்த போறீங்க அப்படின்னா அந்த ரூம்க்கு நீங்களும் போகவே கூடாது பாப்பா தூங்குற வரைக்கும். சோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வெளியில வச்சுட்டு நீங்க அந்த ரூம் பாப்பா தூங்குற வரைக்கும் அங்க போக கூடாது. உங்களோட ரூம் லைக் அட்மாஸ்பியரை ஃபர்ஸ்ட் நீங்க மாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா நீங்க பக்கத்துல தூங்க வைக்காம உங்க ஹஸ்பண்டோ அந்த மாதிரி தூங்க வைக்கணும். நான் முன்னாடி மார்னிங் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மடியில படுக்க வச்சு அழறாங்க அப்படின்றதுக்காக பண்ணிடக்கூடாது. அதே மாதிரிதான் தூங்க வைக்கிறதும். நீங்க நடந்துட்டு தூங்க வைக்கலாம், இல்லைன்னா வந்து கையிலேயே இப்படி ராக் பண்ணி தூங்க இந்த மாதிரிதான் பண்ண வைக்கிறோம். மறுபடியும் மடியில போட்டு அப்படி தூங்க வச்சீங்க அப்படின்னா ஈஸியா அகைன் வந்து அந்த லைக் ஃபீடிங்கோட டிமாண்டுக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ அகைன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 8 to 8:30 மேக்ஸிமம் 9க்கு அவங்களோட டின்னர் கொடுத்துருங்க. அகைன் அவங்களுக்கு பிடிச்ச டின்னரை கொடுங்க. ஓகேங்களா, மார்னிங் பண்றதே ரிப்பீட்டடா பண்றதுனால ஓகே அவங்களுக்கு பிடிச்ச டின்னரை கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி விளையாட விட்டுட்டு அகைன் மார்னிங் கொடுத்த மாதிரியே பாலை வந்து கொடுங்க. அவங்களுக்கு சிப்பர் பாட்டில் எதுவோ அவங்களை ஜாலியா மூட் மாத்தி அவங்கள வந்து குடிக்க வச்சுக்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தெளிவா ஆயிக்கணும். அதுதான் மறுபடி சொல்றது. சோ நீங்க பால் கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு தூங்க வந்துருவாங்க அந்த பால் கொடுத்துட்டாலே. அதுக்கப்புறமா நீங்க தூங்க வைக்கிறபடி தூங்க வச்சுக்கலாம். படுக்க வச்சு கண்டிப்பா தூங்க வைக்க கூடாது. பிகாஸ் நீங்க படுக்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பால் குடிக்கணும்ன்றதை தாண்டி சக் பண்றது அப்படின்றது வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கறனால அதை வந்து விரும்புவாங்க. சோ அதனால நீங்க நின்றுட்டு தூங்க வைக்கிறது, நடந்துட்டு தூங்க வைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லிட்டு சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவங்களை தூங்க வைக்கணும். இல்ல அப்படின்னா நான் செடினுக்கு என்ன பண்ணேன்னா நிறைய விளையாட விடுவேன். சோ நிறைய விளையாட விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க, ஈஸியா தூங்கிடுவாங்க. சோ இதுதான் நான் ஃபாலோ பண்ண மெத்தட். சோ அந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட எனர்ஜி ஆயிடுவாங்க. சோ இதுவும் ஒரு சைடு இருக்கு. சோ அது கண்டிப்பா வந்து உங்க பாப்பா எப்படி அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். சரியெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல செம்மையா டயர்ட் ஆயிடுவாங்க. அது ஈஸியா இருக்கும் எங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நைட்ல அழுறாங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா 2 நாள் ரொம்ப லைக் ஹெக்டிக்கா தான் போகும். அழுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க மைண்ட மாத்தி அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க எடுத்த ஸ்டெப் எல்லாமே இதாயிடும். அண்ட் லைக் அதே பீரியட்ல என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அழறாங்க, அதை நினைச்சுக்கிட்டே அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னா என்னோட பர்சனல் அட்வைஸா என்ன சொல்வேன்னா ரொம்ப டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடாம நைட் டைம்ல
ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 5 மினிட்ஸா மாத்துங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 3 மினிட்ஸா மாத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸா மாத்துங்க. அந்த மாதிரி சும்மா அந்த ஒரு சூதிங் எஃபெக்டுக்காக கொடுத்து கொடுத்து அப்படி கட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப அழுறாங்க அப்படின்னா. இல்ல நான் எடுத்தோடனே கட் பண்ணா என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்றதான். நிறைய வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நிப்பிள் சுத்தி வந்து லைக் நீம் ஆயில் இல்லைன்னா வந்து ஆலுவேரா அந்த கத்தால இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அது வந்து லைக் பாப்பா சக் பண்ண வரும்போது அது கசப்பு தன்மையில மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்றவங்க தாராளமா அந்த ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம். பட் அது எனக்கு பர்சனலா வந்து உடன்பாடு கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு 2 வருஷமோ இல்ல ஒரு வருஷமோ ஈவன் ஒரு 6 மாசம் அப்படின்னாலும் அதை நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஹாப்பியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருப்போம். பட் அதை வந்து நம்ம வந்து பாப்பாக்கு பிடிக்காத மாதிரி ஸ்டாப் பண்றது அப்படின்றது பர்சனலா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஸோ அதனால அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணல. ஸோ நான் ஃபாலோ பண்ணது இந்த மாதிரி பேசிக்கா அது கொஞ்சம் ஹெட்டிக்கா இருந்தாலும் பாப்பா ஈஸியா மறக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இப்படிதான் நான் வந்து ஃபாலோ பண்ணது. முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் அந்த ஃபர்ஸ்ட் 2 டே நான் சொன்ன மாதிரி ரொம்ப க்ரூஷியலா போகும்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பாப்பா வந்து எக்ஸ்ட்ரீமா அழுவாங்க. அவங்க அழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லிட்டே இருக்கேன்ல தூங்க மாட்டியா அப்படின்னு நீங்க பாப்பா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாப்பா வந்து லைக் நீங்க அதை ப்ரெஷரைஸ்டா எடுத்துக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நமக்கு நிறைய தலைவலிக்கும் வந்து 2 நாள் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் தூக்கம் இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு தலைவலிக்கும். நம்மளோட டென்ஷனை வந்து கண்டிப்பா பாப்பா கிட்ட கொண்டுட்டு போக கூடாது. நான் 1-2 டைம் டு பி ஹானஸ்ட் நான் வந்து கொண்டுட்டு போனேன். ஏன்னா எனக்கு டே ஃபுல்லா நான் அம்மாவை பார்த்துட்டு இருப்பேன். நைட் வந்து நான் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன நானே திட்டிக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நானே ரியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரஸ்ட் மீ அதுக்கப்புறம் நான் அதை பண்ணல. பட் அதே மாதிரி நான் பண்ண அந்த 2 தடவை கூட நீங்க பண்ணிட வேணாம் அப்படின்றதான் என்னோடது. ஏன்னா நம்ம அறியாம தான் நமக்கும் வரும். பட் ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா, நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம அதை பண்ணிடக்கூடாது அப்படின்றது. சோ நான் பண்ண மாதிரி தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஏதோ ஒரு விதத்துல 1-2 விதத்துல கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வீட்டுல சொல்ற ஹோம் ரெமடிஸ் உங்களுக்கு ஓகே வந்துன்னா தாராளமா நீங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுலயுமே பாப்பா வந்து ஈஸியா வந்து மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் என்னோட பாப்பாக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணேன். நீங்க இதை தாண்டி வேற என்னென்னலாம் பண்ணி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய நியூ மோமிஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயம் கூட நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால உங்களோட தாட்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணதையும் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய நியூ மோமிஸ்க்கு. அண்ட் ஏதோ ஒரு விதத்துல இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வித் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.